பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் யார்? எப்படிப்பட்ட மனிதர்கள்? நம்முடைய சுபாவம் என்ன? பொதுவாக இந்த உலகத்திலே மனிதனுடைய குணாதிசயங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். முதலாவதாக ஜென்ம சுபாவ மனிதன், அடுத்ததாக மாம்சத்திற்குரிய மனிதன், அடுத்ததாக ஆவிக்குரிய மனிதன். இந்த மூன்று நிலைகளில் நானும் நீங்களும் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஜென்ம சுபாவ மனிதன் என்றால் யார்? மாம்சத்திற்குரிய மனிதன் என்றால் யார்? ஆவிக்குரிய மனிதன் என்றால் யார்? வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நானும் நீங்களும் யாரால் ஆளுகை செய்யப்படுகிறோம்? அதாவது எந்த கிரியைகளினால் நாம் நடத்தப்படுகிறோம் அல்லது ஆட்கொள்ளப்படுகிறோம்? எது நம்மை நடத்துகிறது? எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் போகிறது? வாங்க இதை வைத்தே நானும் நீங்களும் யார், எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை கண்டுபிடிக்கலாம். முதலாவதாக ஜென்ம சுபாவ மனிதன் யார்? அவன் தன்னை படைத்த தேவனை அறியாதவன். வாழ்க்கை சீராக இல்லாமல், சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல், இருதயத்தின் ஆழத்தில் ஒரு வெறுமையை உணர்கிறவனும், அவனுடைய கண் திறக்கப்படாதவனும், இருளின் அதிகாரத்தால் நடத்தப்படுகிறவனுமாக இருப்பான். அதாவது பாவத்தின் பிடியில், வஞ்சனையில் சிக்கி தவித்து, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வெறுமையாக காணப்படுகிற மனிதன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட தவறான பாவ பழக்க வழக்கங்களில் தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு அது தனக்கு தீங்கு விளைவித்தாலும் கூட அதை விட்டுவிட மனதில்லாமல் திரும்பவும் திரும்பவும் பாவத்தையே விரும்பி, அசுத்தத்தையே விரும்பி அருவருப்பாக நடந்து தன்னுடைய வாழ்க்கையை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்திருப்பவன் ஜென்ம சுபாவ மனிதன். இவனை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவன் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவை அவனுக்கு மடமையாக தோன்றும். அதாவது ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையாக அவனுக்கு தோன்றும். கடவுளை பற்றிய காரியங்களை அவனால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியானவருடைய துணை கொண்டே ஆராய்ந்து அறிந்து உணர முடியும். ஆனால் இந்த மாம்சத்துக்குரிய மனிதனால் இதை அறிந்து உணர்ந்து கொள்ளவே முடியாது. இவனே ஜென்ம சுபாவமுள்ள மனிதன். அடுத்ததாக மாம்சத்திற்குரிய மனிதன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவன், ஆனாலும் தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்ற வகை தேடி துடித்து கொண்டே இருப்பவன். எப்பொழுது சமயம் வாய்க்கும்? எப்பொழுது அந்த பாவத்தை திரும்பவும் செய்யலாம்? இவன் மாம்சத்திற்குரிய மனிதன். தன்னைத்தான் ஆளுகை செய்து பிறர் புகழ வேண்டும் என்று நினைத்து தானே தீர்மானங்களை எடுக்கிறவன். இவனுடைய வாழ்க்கையும் ஒரு சீரற்ற வாழ்க்கையே. ஆம், இவனாலும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஏனென்றால் இவன் சார்ந்து நிற்பது தன்னுடைய மாம்சத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் தன்னுடைய சொந்த விருப்பங்களையும் நிறைவேற்றவே தன்னுடைய வாழ்க்கையில் காலத்தையும் நேரத்தையும் செலவழித்து கொண்டிருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட மனிதனே மாம்சத்திற்குரிய மனிதன். இந்த மாம்சத்திற்குரிய மனிதனுடைய சுபாவங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்கிறது.
1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் உங்கள் சுபாவத்திற்கு ஏற்பவே நடக்கிறீர்கள். அதாவது தேவனற்ற காலங்களில், தேவனை அறியாத காலங்களில் எப்படி இருந்தீர்களோ அதே போலவே கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தும் உங்களுடைய மாம்ச விருப்பங்களை நிறைவேற்றவே துடிக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டையும் சச்சரவும் உங்களிடத்திலே காணப்படுகிறது. நீங்கள் உங்கள் இயல்பின்படியே நடந்து மனித போக்கில்தானே வாழுகிறீர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களும் மாம்சத்துக்குரிய மனிதர்கள். அடுத்ததாக, ஆவிக்குரிய மனிதன் யார், எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்வான் என்று பார்க்கலாம். ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு தன்னை உட்படுத்தினவன், ஆண்டவரோடு இணைந்து தீர்மானத்தை எடுக்கிறவன், ஒரு சீரான வாழ்க்கையை அமைத்து ஆண்டவர் சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிறவன். இவர்கள்தான் கர்த்தரால் மேய்க்கப்படுகிறவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள். இவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய தேவனை நோக்கி பார்க்கிறான், தேவனுடைய சுபாவத்தை தரித்து கொள்ளுகிறான், அவருடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். ஆண்டவரோடு இணைந்து எந்த தீர்மானத்தையும் சீராக நடத்துகிறான். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான். இந்த ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய சுயத்தினால் எதையும் மேற்கொள்வதில்லை. இந்த ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய சுய இச்சைகளுக்கு அடிமைப்படுவதில்லை. இந்த ஆவிக்குரிய மனிதன் இப்பொழுதும் மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்றாதவனாயிருக்கிறான். அன்பானவர்களே, இப்பொழுதும் சற்றே சிந்தித்து பாருங்கள். யார் நம்மை ஆளுகை செய்கிறது? நாம் யாரால் ஆளுகை செய்யப்படுகிறோம்? அல்லது எது நம்மை மேற்கொள்ளுகிறது? ஜென்ம சுபாவமா, அல்லது மாம்சத்திற்குரிய சிந்தனையா, அல்லது ஆவிக்குரிய தெய்வீக சிந்தனையா? இவைகளில் மூன்றில் எதால் நடத்தப்படுகிறோம்? எதால் ஆளுகை செய்யப்படுகிறோம்? எந்த சிந்தனை நமக்குள்ளாக மேலோங்குகிறது? நம்மை நாமே நிதானித்து அறிந்து தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதுவே நமக்கு ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாகும். பிரியமானவர்களே, நாம் ஜீவன் உள்ளவர்களாகவும் சமாதானம் உள்ளவர்களாகவும் வாழ நாம் மாம்ச சிந்தையை வெறுப்போம், ஆவியின் சிந்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்.